ஹாய் கைஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப் வந்து பார்த்திங்கன்னா மைக்வின் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இப்போ மைக்வின் ஆப்பில் நிறைய அப்டேட் கொடுத்துட்ருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு நல்லா போயிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த ஆப் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்துக்கு மேலே ஆகுது. அதுக்கு முன்னாடியே ஒரு டைம் ஐடி ஃபயர் ஆகிட்டு மறுபடியும் லிங்க் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நல்லா போயிட்டு இருந்துச்சு. இப்போ ஆப் க்ளோஸ் ஆகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இதுக்கு மேலே இதில் யாரும் அப்கிரேட் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாலும் லாஸ் தான். உங்களோட அமௌண்ட்டு போகாமல் பார்த்துக்கிறது தான் நம்மளுக்கு சேஃப்டி. சரிங்களா? ஃபஸ்ட்டு நல்ல ஆஃபர் வந்துச்சு, நல்லா ப்ராஃபிட் வந்தது. எல்லாருமே ப்ராஃபிட் எடுத்தாங்க இந்த ஆப்பில். ஃபஸ்ட்டு ஐடி ஃபயர் ஆனது இல்லையா, அப்போ மட்டும்தான் கொஞ்சம் பேருக்கு லாஸ் ஆகிருக்கும். மற்றபடி செகண்ட் டைம் லிங்க் வாங்கி யூஸ் பண்ண எல்லாருக்குமே நல்லா ப்ராஃபிட் வந்துச்சு. ஆன்லைன் ஆப்ஸ்னாவே பார்த்திங்கன்னா அது ஒரு ஆஃபீஸோ இல்லை ஒரு நம்பகத்தன்மையான ஒரு நபரோ கிடையாது. அவங்க நம்மளை ஏமாத்துறதுக்காக ஏமாற்றி நம்மக்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை எடுக்கிறதுக்கு பார்க்குறாங்க. நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம உஷாராயிட்டு முடிஞ்ச வரைக்கும் லாபம் சம்பாரிச்சிட்டு நம்ம விட்டுறோம். இதுதான் ஆன்லைன் ஆப்ஸ் யூஸ் பண்ணுறவங்களோட பேசிக் திங்க். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆப்பில் வித்ட்ராவல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த சீரீஸில் பாருங்கள், 1,13,000 ரூபா இந்த ப்ராடக்ட்டுன்னு வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக இருக்க ப்ராடக்ட்டு 2 hours தான் டைம் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு ஒரு நாளைக்கு இன்கம்னு பார்த்திங்கன்னா 16,950 ரூபா. அப்படிங்கும்போது அந்த அமௌண்ட்டு 10 நாள்லேயே கால்குலேட் பண்ணி பாருங்கள், 1,60,000 ரூபாய்க்கு பக்கம் வந்துடுது. சரிங்களா? இது யாராலையோ தர முடியுமா அப்படின்றத நம்ம திங்க் பண்ணணும். அதே மாதிரி 10 நாளைக்கு நம்ம போட்ட அமௌண்ட் எடுக்கிற மாதிரி எந்த ஆப்பில் ஆஃபர் விட்டாலும் அந்த ஆப் க்ளோஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். சரிங்களா? உடனே நம்ம என்ன நினைப்போம், ஓகே ஆப் நல்லா தான் போயிட்டுருக்கு, நல்லா நம்மளுக்கு கரெக்டாக வித்ட்ராவல் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம கடன் வாங்கியோ இல்லை நகையை வச்சோ, ஏன்னா இந்த வேலையில் நானும் செஞ்சுருக்கேன், வச்சு நான் அமௌண்ட் போட்டுருவோம். மேக்ஸிமம் மெம்பர்ஸ் போட்டுருவாங்க. சரி ப்ராஃபிட் வர ஆப் தானே அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுருவோம். இது இல்லாமல் பயம் இல்லாமல். ஆனால் இதுக்கு மேலே வித்ட்ராவல் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஒரு 2-3 டேஸ்க்கு வித்ட்ராவல் வரும். அதுக்கப்புறம் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம அமௌண்ட்டை அப்படியே நிறுத்திடுவாங்க. நிறுத்திட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த 2-3 டேஸ்க்குமே எதுக்கு வித்ட்ராவல் வருதுன்னா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு சிலர் நம்ப மாட்டாங்க இல்லையா, ஃபஸ்ட்டு 4,000 போடுவாங்க. அந்த 4,000க்கு டெய்லி 400 ரூபா கரெக்டாக வித்ட்ராவல் ஒரு வாரத்துக்கு அந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம நம்பி அந்த பெரிய அமௌண்ட் லாஸ்ட் அமௌண்ட் போடுவோம். ஆனால் பார்த்தாங்க நிறைய ஆப்ஸில் அந்த லாஸ்ட் ப்ராடக்ட் சீக்கிரமாக காலி ஆகிடும். ஏன்னா அவங்க அந்தளவுக்கு நம்மளுக்குள்ள பேராசையை அவங்க தூண்டுவாங்க. உடனே நம்ம ஓகே அப்படின்னு சொல்லி வாங்கிடுவோம். வாங்கினதுக்கப்புறம் வித்ட்ராவல் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறமா எதனால் ஸ்டாப் ஆகிடுச்சின்னு கேட்டால் ஒரு சில ப்ராப்ளம், பேங்க் ப்ராப்ளம்னுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நிறைய வெளி ஆளுங்க வந்துட்டாங்க, அதனால் நம்ம ஆப்புக்கு ப்ராப்ளம், அதனால் நீங்கள் இந்த ஷீல்டு மாதிரி ஏதோ ஒன்று தருவாங்க, இல்லை ஏதோ ஒரு ப்ராடக்ட் கொடுத்து இது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வித்ட்ராவல் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அப்படி சொல்லும் போது பார்த்திங்கன்னா நம்ம அக்கௌண்ட்டில் நிறைய அமௌண்ட் சேர்ந்துருக்கும். இப்போ இந்த 1,00,000 சில்லற போட்டிருக்கிறவங்களோட அமௌண்ட் நிறைய சேர்ந்துருக்கும். உடனே நம்ம என்ன பண்ணுவோம், சரி வாங்கிடலாம், நம்மளுக்கு வித்ட்ராவல் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி நம்ம வாங்குவோம். வாங்கும்போது உடனே மறுபடியும் என்ன சொல்லுவாங்க, வேறு ஒரு ப்ராடக்ட் கொடுத்து இதை வாங்குங்க, இதை வாங்கினா தான் ஒரு நாள் தான் ஆஃபரு, இதுக்கு மேலே வாங்காதவங்களை நம்ம ஆப்பை விட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம், ஐடி ஃபயர் பண்ணி விட்டுருவோம், இதை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒரு 500 ரூபாய்க்கு வாங்கினா நம்மளது ஒரு 5,000 ரூபா வித்ட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு நம்பி நாமளும் வாங்குவோம். நிறைய பேர், அதாவது ஆப்ஸை பற்றி இது முன்னாடி யூஸ் பண்ணாத நியூவாக வரவங்களுக்கு தெரியாது, அவங்க வாங்குவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கும் வித்ட்ராவல் வராது. உடனே நம்ம சிசிக்கு மெசேஜ் பண்ணி கேட்கும் போது ஒரு நாள் பார்த்தா ஆப் க்ளோஸ் ஆகிடும், அதாவது ஓப்பனே ஆகாது. உடனே அந்த சிசி மேனேஜர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது என்னை ஏமாற்றிட்டாங்க இந்த கம்பெனி, இது ஃபேக் கம்பெனின்னு எனக்கு தெரியாது, நானும் தான் ஏமாந்துட்டேன், எனக்கும் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசுவாங்க. அப்புறம் உங்களுக்காக நான் புதுசாக ஒரு கம்பெனியை நான் கொண்டுட்டு வரேன், நான் தொலைவி கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணோம். நாமளும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி இருப்போம். இந்த ஆப்புக்குன்னு ஒரு குரூப் இருக்கும் இல்லையா, அதில் மெசேஜ் பண்ணுவாங்க. ஓகேன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணுவோம். அப்புறம் ஒரு ஆப்போட லிங்க்கு அதுவே கொடுக்கும். அந்த ஆப் பார்த்திங்கன்னா ஒரு 15 டேஸ் கூட ரன் ஆகுது, க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற கடைசி அமௌண்ட் வரைக்கும் அவங்க எடுக்கணும் இல்லையா, அதனால் அந்த ஆப்பை கொடுப்பாங்க. நாமளும் பணம் போடுவாங்க, நிறைய பேர் போடுவாங்க.
ஆனால் அதுக்கப்புறமேட்டுக்கா விட்ராவல் வரும், கரெக்டாக விட்ராவல் வரும். இப்போ காலையில் விட்ராவல் போட்டிங்கன்னா ஈவினிங்குள்ளே வந்துடும். அந்தளவுக்கு ஸ்பீடாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு 10 டேஸ்க்குள்ளேயே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நம்ம அந்த 10 டேஸே எதுக்கு டைம்னா, அது வரைக்கும் நம்ம என்ன நினைப்போம், விட்ராவல் கரெக்டாக வருது, சரி இது வந்து நல்ல கம்பெனி தானே அட்டங்குதுன்னு சொல்லிட்டு, இல்லை முன்ன மாதிரி ஒரு 6 மந்த் ரன் ஆகும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு பெரிய அமௌண்ட் போடுவோம். அந்த அமௌண்ட்டையும் சுருட்டிட்டு ஓடிடுவாங்க. இதுதான் ஒரு லாங் டைம் ஆப்போட பேசிக். இதுதான் அவங்களோட ஐடியாவே. நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஐடியாவே இதுதான். அதனால் யாரும் இதுக்கு மேலே எந்த ப்ராடக்ட்டும் வாங்காதீங்க. மைக்வின் அவ்வளோதான், க்ளோஸ். அதே மாதிரி அதில் வர செகண்ட் ஆப்பையும் யூஸ் பண்ணாதீங்க, யாருக்கும் ரெஃபரும் பண்ணாதீங்க. இது மாதிரி ஆன்லைன் ஆப்ஸ் வந்து நான் குரூப்பில் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, இஷ்டம் இருந்தால் மட்டும். அதே மாதிரி ஏதாவது டவுட் இருந்தாலும் கேட்குறதுக்கு குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு கீழே இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க.